தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் தொடக்க நிலை மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்துவதையும் அதை வெளிப்படையாக மதிப்பீடு செய்வதையும் நோக்கமாக கொண்டு பள்ளிக் கல்வித்துறை புதிய ஆய்வு நடவடிக்கையை அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 14,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் வாசிப்பு மற்றும் கணித அடிப்படை திறன்கள் இந்த ஆய்வின் மூலம் மதிப்பிடப்பட உள்ளனர். பிப்ரவரி 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இந்த ஆய்வு நடைபெறும். 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாளும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனி நாளும் ஒதுக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆய்வின் முக்கிய அம்சமாக இது பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தபட்சம் 5 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் தமிழ், ஆங்கிலம், வாசிப்பு திறன் மற்றும் கணித அடிப்படை திறன்கள் சோதிக்கப்படும். இந்த நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொள்வார்கள். கடந்த 2024-25ஆம் கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட 100 நாள் சவால் திட்டத்தின் தொடர்ச்சியாகவே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் வாசிப்பு மற்றும் கணித கற்றல் அடைவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த முயற்சி விரிவுபடுத்தப்பட்டு உள்ளதாக தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் தெரிவித்துள்ளார்.